இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ நம்ம 1 கிலோ நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கணும். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு வந்து சுக்கு வந்து ஒரு 50 கிராமு, திப்பிலி ஒரு 25 கிராமு, மிளகு ஒரு 25 கிராம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்னா 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் குறைச்சி சேர்க்கணுன்னா ஒரு 750 கிராம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நெல்லிக்காவை ஸ்டீமில் போட்டு வேக வைக்கலாம். இது மாதிரி ஸ்டீமில் வந்து வேக வச்ச பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்ச பிறகு எடுத்துடலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்தாச்சு. தென் இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காவையும் சுக்கு, மிளகு, திப்பிலியும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நெய் நல்லா சூடான பிறகு அரைச்சி வச்ச நெல்லிக்காவை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்ச சுக்கு, மிளகு, திப்பிலி அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த லேகியம் ஃபார்மேட்டில் லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் முடிஞ்சிடும். லேகியம் வந்து நெல்லிக்காய் லேகியம் தயாராகிடும். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் லேகியம் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து 6 மாதம் வரைக்கும் கெடாது. சின்ன குழந்தைங்க கூட இதை வந்து சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.